அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை ஜீவவாசல் எழுப்புதல் திருச்சபையின் மூலமாக தெரிவித்துக் கொண்டு இந்த சுகமளிக்கும் துதி ஆராதனையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த ஆராதனை முழுவதுமாய் தேவனுடைய பாதத்திலே நாம் சமர்ப்பித்து நாம் ஜெபிக்க போகிறோம். கடந்த மாதம் 21ஆம் தேதி முதல் இந்த மாதம் 30ஆம் தேதி வரையிலும் 40 நாட்கள் நமக்கு துதி ஆராதனை நாட்களாக கர்த்தர் நியமித்து தொடர்ந்து இந்த 21வது நாளாக நம்மை நிலைநிறுத்தியிருக்கிறார். தொடர்ந்து நம்ம சபையிலே நம் துதி ஆராதனை கர்த்தர் வார்த்தையோடு கூட இடைபெற்று கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் தேவனுடைய மகிமை வார்த்தையின் மூலமாக வெளியரங்கமாகும். நாம் ஆவலோடு கூட காத்திருப்போம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் பெரிய காரியங்களை செய்வாராக. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் என்று தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் உடையவரே மக்கு ஸ்தோத்திரம். வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதபடி. ஆண்டவரே, பாதபடியிலிருந்து உம்மை நோக்கி நாங்கள் பார்த்து நாங்கள் ஒருமனமாய் உம்மை துதித்து நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சுகமளிக்கும் துதி ஆராதனையில் தேவனுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் மகிமை வெளியரங்கமாக்கும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளக்கூடிய கிருபையை ஆண்டவரே, இந்த வாய்ப்பை கர்த்தர் அளித்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கூடி இருக்கிற இந்த நேரத்தில் ஒவ்வொரு பகுதியிலும் தேவ ஆவியானவருடைய அசைவாடுதல் இறங்கும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, எல்லா பழையவைகள் எடுக்கப்பட்டு தேவன் புதிய காரியத்தை கர்த்தர் வைத்து நீர் செய்து நடத்த வேண்டுமாக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். கிறிஸ்துவின் பலன் எங்களுக்குள் ஊற்றப்பட வேண்டுமாக ஜெபிக்கிறோம். பாடல் பகுதியில் கர்த்தருடைய வெளிப்படுதல் இருக்க வேண்டுமாக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேசத்தின் எழுப்புதலுக்காக நாங்கள் இணைந்து ஜெபிக்கிற இந்த ஜெப வேளையில் கர்த்தருடைய மகத்துவம் இறங்க வேண்டுமாக தேவன் தாமே எல்லா விதமான துன்மார்க்கரின் கொம்புகளை முறித்து போட பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தருக்குள் என் கொம்பு உயர்ந்திருக்கிறது என்று எழுதியிருக்கபடி, பலவான்களின் வில் முறிந்தது என்று எழுதியிருக்கபடி, கர்த்தர் தாமே ஆண்டவர் ரட்சிப்புக்கு தடையாயிருக்கிற எல்லா விதமான வில்லுகளையும் கர்த்தர் முறித்து போடும்படியாக, ஈட்டிகளை உடைத்து போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஒரு செழிப்பு, ஒரு மேன்மைகள் தேசத்தில் உண்டாக வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, தேவன் தாமே செய்கிறதற்காக நன்றி. தாசனை மறைத்து ஆராதனை வேளையிலும் வார்த்தையின் வேளையிலும் கர்த்தர் இடைபட வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கத்தக்கதாக, எங்கள் இருதயம் ஆண்டவரே உமக்கு சோதர் உமக்கு நேராக திருப்பப்படத்தக்கதாக, எங்களை பரிசுத்தமாக்கப்படத்தக்கதாக, ஒரு பெரிய பரலோகத்தின் பாரம் எங்களுக்குள்ள வைத்து நடத்தப்பட வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். இந்த ஆராதனையிலே தேவனுடைய ஆண்டவரே பலன் இறங்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, கிறிஸ்துவின் பலன் எங்களை பலப்படுத்துகிற, கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்யக்கூடிய இந்த பலன் இறங்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். பரலோக ராஜ்யத்துக்கு ஆண்டவரே சுதந்திரவாளிகளாக கர்த்தர்கள் வைத்து அநேகரை ஆண்டவன் பக்கம் கொண்டு வருகிற அந்த அபிஷேகம் தாகமும் எங்களுக்குள்ள பெருக பண்ண வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதுக்கு எதிராக கிரியை செய்கிற எல்லா சத்துருவின் திட்டங்களை கர்த்தர் அழித்து போட வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தரை துதிக்கும் துதியாலே எரிகோ வீழ்ந்தது, பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் மதிர்ந்தது. கர்த்தரை துதிக்கும் துதியாலே எரிகோ வீழ்ந்தது, பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் மதிர்ந்தது. துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம், துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம், திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம், கொடியை ஏற்றிடுவோம். இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீ திறந்தார் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை, நீர் திறந்தார் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை.
ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று எழுதியிருக்கபடி தேவன் நமக்கு புதிய புதிய வாசல்களை திறக்க போவதற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய நாம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. எல்லாவற்றையும் பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் அமர்ந்து கொள்வோம். பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் உற்சாகமாய் பாடுவோம். ஹalleluya. மீட்பெரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே வந்திருக்கும் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட நாம் இந்த உபவாச நாட்களை துவங்கி இது 11ஆம் நாளிலே தேவன் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய ஆவியானவர் இந்த மாலை வேளையில இந்த சுகமளிக்கிற கூட்டத்திலே தேவன் மகிமையாய் அவர் வெளிப்படும்படிக்காக நம்மளை அர்ப்பணிப்போம், நம்மளை தாழ்த்துவோம். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் கிருபைகள் பெறுகிறது. ஆமென். வேதத்துல எந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னாலும் துதிக்கிறவர்களுக்கு தேவன் அவர்கள் சார்பாகவே தேவன் யுத்தங்களை செய்திருக்கிறார். ஆமென். எவ்வளோ பெரிய விரோதங்கள் இருந்திருந்தாலும் தேவன் துதிக்கிறவர்களின் சார்பாக நின்று அவர் காரியங்களை வாய்க்க செய்திருக்கிறார். ஆமென். நிச்சயமாகவே துதிக்கிறவர்களுக்கு தேவன் ஜெயம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார். இந்த மாலை வேளையிலும் நாம் ஆராதிக்கும் பொழுது பாடும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஏனென்றால் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர் அவர் நம்முடனே கூட இருக்கிறார். ஹalleluya. எத்தனை பேர் நம்புறீங்க எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் அவர் என்னுடனே கூட இருக்கிறார் என்று சொல்லி பாடுவோம். தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் என்னோடு கூட இணைந்து ஏலேஸ்வரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே என்ற பாடலை எல்லாரும் இணைந்து பாடுவோமா?
செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர், எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர், இஸ்ரவேலின் மகிமையவர், இஸ்ரவேலின் மகிமையவர், யெஷூரன் எனக்காக யாவரும் செய்து முடிப்பவரே, யெஷூரன் எங்கள் துதிகளில் சொல்வோமா, யெஷூரன் எனக்காக, யெஷூரன் எனக்காக யாவரும் செய்து முடிப்பவரே, யெஷூரன் எங்கள் துதிகளில் நீர் வாசம் செய்பவரே, யெஷூரன் எனக்காக யாவரும் நீர் செய்து முடிக்கும் தேவனே, யெஷூரன் எங்கள் துதிகளில் யெஷூரன் எனக்காக யாவரும் செய்து முடிப்பவரே, யெஷூரன் எங்கள் துதிகளில். One last time சொல்வோம் எல்லாரும் இணைந்து, யெஷூரன் எனக்காக யாவரும் செய்து முடிப்பவரே, யெஷூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. நல்ல கைகளை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோமா. ஹalleluya. இருக்கிற இடங்கள் எல்லாரும் எழும்பி நிற்கலாமா. ஓ சந்ததிமே உமாவியையும் சந்தானத்தின் மேலும் ஆசியையும். தேவன் ஒரு விசை அவர் நம்மை ஆசீர்வதித்தார் என்று சொன்னார். அந்த ஆசீர்வாதம் நமக்கு மாத்திரம் அல்ல, நம் தலைமுறைகளுக்கும் அது தாங்கும். அதனாலதான் தாவீதின் மேல் தேவன் வைத்த கிருபை, அவன் தலைமுறைகளை தேவன் உயர்த்தினார். தாவீதின் மேல் வைத்த கிருபை நிமித்தம் அந்த தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்பட்டது. இன்று உங்கள் மேல் தேவன் தம்முடைய ஆவியையும் அவர் உங்கள் சந்தானத்தின் மேல் தன்னுடைய ஆசீர்வாதத்தையும் கொடுக்கும் பொழுது அது தலைமுறைக்கும் அது தங்குகிறதா இருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. தேவன் இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் நடத்துவார். சொல்லுங்க, யெஷூரன் எனக்காக யாவரும் செய்து முடிப்பவரே, யெஷூரன் எங்கள் துதிகள் வாசம் செய்பவரே, யெஷூரன் எனக்காக யாவரும் செய்து முடிப்பவரே, யெஷூரன் எங்கள் துதிகள் வாசம் செய்பவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லாரும் நின்ற வண்ணமாகவே அவருடைய சமூகத்தில் அவருடைய பிரசனத்தில் நினைந்தவர்களாய் தேவ ஊழியர் வழி நடத்தும் பொழுது நாம் இணைந்து தேசத்திற்காகவும் பட்டணத்திற்காகவும் ஜெபிக்கலாம். அப்படியே கண்களை மூடி தேசத்தின் எழுப்புதலுக்காக நாம் ஒருமனப்பட்டு நோக்கி பார்க்கலாம். பறந்து விரிந்து கிடக்கிறதான இந்திய தேசம் முழுவதுமாக இருக்கிற சுமார் 145 கோடிக்கும் அதிகமாய் வாழுகிற நம்ம தேசத்தை ஒரு விஷயம் நாம் நினைத்து பார்த்து எல்லா ஜனங்களையும் பலதரப்பட்ட இனமொழி பேசுகிறதான ஜனங்களை நினைத்து ஆட்சியாளர்களை நினைத்து தேவன் தாமே இந்த கடைசி நாட்களில் பூச்சக்கரம் முழுவதுமாய் அவர் ஒழுங்கு செய்தவர் என்று எழுதியிருக்கிறது. பூச்சக்கத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களிலும் உங்களையே என் சொந்த ஜனமாய் தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன அந்த பாக்கியம் பெற்ற ஜனமாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். இந்த பாக்கியம் எல்லா ஜனங்களுக்கும் எல்லா ஜனங்கள் மேலும் கர்த்தர் விழுகும்படியாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரம் விழுகும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் பார்த்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சுமார் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. 8 யூனியன் பிரதேசங்கள் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். 3 லட்சத்துக்கும் அதிகமாக இருக்கிற கிராமங்கள் நிறைந்த ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. 28 மாநிலங்களுக்கும் அதிகமாக எங்கள் தேசத்தில் இருக்கிறதான எல்லா ஜனங்களையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்க வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே பாரம்பரியத்திலும் பாவத்திலும் ஆண்டவரே மெய்யான தெய்வத்தை அறியக்கூடாமல் கட்டி வைத்திருக்கிற எல்லா விதமான ஆண்டவரே
இந்த பிரபஞ்சத்தின் ஆண்டவரே தேவனானவனை கர்த்தர் அழித்து போடும்படியாக இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் தேசத்தின் தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல ஞானத்தை அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்து, சுக பலத்தை கர்த்தர் கொடுத்து, ஆண்டவரே நல்ல சட்டங்களை ஏற்படுத்தி எல்லா ஜனங்களுக்கும் தேவையான சகல காரியங்களையும் கர்த்தர் அவர்கள் மூலமாக கிடைக்க பண்ண வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உண்மையும் உத்தமமாக இந்த பணியை செய்யக்கூடிய நல்ல இருதயத்தை கர்த்தர் அவர்களுக்கு நீர் தர வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா கால் புணர்ச்சிகள், பழிவாங்குகிற எண்ணங்கள் எது இருந்தாலும் சத்துரு கொண்டு வருகிற சகலத்தையும் கர்த்தர் எடுத்து போட வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு தெளிந்த ஆண்டவரே புத்தியை கர்த்தர் அவர்களுக்குள்ள வைத்து நீர் நடத்தப்பட வேண்டுமாக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா மாநிலங்களையும் ஆளுகிறதான தலைவர்களை கர்த்தர் கருத்தில் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, கவர்மெண்ட் பர்மிஷனோடு நடைபெற்று கொண்டிருக்கிறதான எல்லா விதமான அசுத்த கிரியைகளை கர்த்தர் அழித்து போட வேண்டுமாக ஜெபிக்கிறோம். குடிவெறியின் காரியங்கள், சூதாட்டத்தினுடைய காரியங்கள், இச்சைகள், விபச்சாரங்கள் இயேசுவின் நாமத்தில் எங்கள் தேசத்தில் அழிக்கப்பட்டு போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா ஜனங்களையும் ஆண்டவரே உமக்கு நேராக திருப்பப்படக்கூடிய ஆண்டவரே சுவிசேஷம் அவர்களுக்கு பிரசங்கிக்கப்பட, கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்பட, ஜனங்களுக்குள் ரட்சிப்பு இறங்க வேண்டுமாக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தடையாய் நிற்கிற எல்லா விதமான கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போகும்படியாக நாங்கள் இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஏழை ஜனங்களாயிருந்தாலும் பணக்காரர்களாயிருந்தாலும் கர்த்தர் அவர்களுக்கும் சுவிசேஷம் சென்றடைய வாசல்களை திறக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார் என்று எழுதியிருக்க வார்த்தை அவர்களுக்குள் இறங்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களும் ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து சபைகளில் சேர்க்கப்பட வேண்டுமாக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். கடைசியில் ஆண்டவரே சோத்திரம் நித்திய ஜீவனை ஆண்டவர் சுதந்தரித்துக் கொள்ளக்கூடிய ஜாதிகளாக கர்த்தரை வைக்க வேண்டுமாக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ராஜ்யத்துக்கு தடை செய்கிற எல்லா விதமான கிரியைகள் அழிக்கப்பட்டு போகும்படியாக நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். 5 வகையான ஊழியத்தை கர்த்தர் ஏற்படுத்தி ஆண்டவர் எம்மட்டுமாய் ஆண்டவரை அவர்களை நிலைப்படுத்தி நடத்தி வருகிற அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அவர்களை வல்லமையாய் அக்கினி ஜுவாலையாய் கர்த்தரை ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கர்த்தருடைய வாசனை வீசுகிற ஆண்டவரின் நற்கத்தங்களாய் கர்த்தர்களை பயன்படுத்த வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய அவர்களுடைய ஜெபங்களிலே அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். திறப்பிலே நின்று ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய வல்லமையை பெற்றுக்கொண்டவர்களாக உம்முடைய ஊழியக்காரர்களை ஆண்டவரே எங்கள் தேசம் முழுவதுமாய் இருக்கிற ஜனங்களுக்காக பாரப்பட்டு ஜெபித்து ஆண்டவரே நீதியின் பாதையில் நடத்தக்கூடிய ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கிருபைகளை அவர்கள் மேலே வைத்து நடத்த வேண்டுமாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா சபைகளிலும் ஆண்டவரே ஞானஸ்தான ஆராதனைகள் ஒவ்வொரு நாளும் உண்டாயிருக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேசத்தில் இருக்கிற பெயர்கள் எல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு மகா பெரிய ரட்சிப்பு எங்கள் தேசத்தில் உண்டாக வேண்டுமாக இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஊழியர்களுக்கு ஆண்டவரே சுதந்திரவாளிகளாய் வைத்து அவருடைய தேவைகளை சந்தித்து நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தோடு கூட இன்னும் ஆண்டவர் அவர்கள் ஊழியத்தை ஆண்டவரை வேகமாக செய்யக்கூடிய பலனை கர்த்தர் அவர்களுக்குள்ள வைத்து நீங்கள் நடத்த வேண்டுமாக இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு கூடுகையிலும் மேல் வீட்டு அறையினுடைய அனுபவங்கள் உண்டாக வேண்டுமாக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் பலமாய் சபைகளிலே ஊற்றப்பட வேண்டுமாக கடைசி நாட்களில் ஒரு எழுப்புதலுக்காக விசுவாசிகளை ஆத்துமாதாயத்துக்காக கர்த்தர் தேசம் முழுவதுமாய் நீர் பயன்படுத்த வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா சபைகளுக்கும் சொந்த ஸ்தலத்தை கர்த்தர் கொடுத்து நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே பெரிய பெரிய ஆலயங்கள் கட்டப்பட ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கூடி ஆராதிக்கக்கூடிய ஆண்டவரே ஸ்தலங்களை கர்த்தர் உண்டாக்கி தர வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மனுஷரால் இது கூடாதான், ஆனால் தேவனால் கூடாதது அல்ல என்று எழுதியிருக்கபடி உம்மாலே எல்லாம் கூடும்படி விசுவாசித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குருடரும் சப்பானிகளும் தடுத்த பொழுதும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீதின் நகரமாயிற்று என்று எழுதியிருக்கபடி எல்லா இடங்களையும் சுதந்தரித்துக் கொள்ள நம்முடைய ஊழியக்காரர்களுக்கு ஒரு வல்லமையை தர வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவர், வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வாலிபர்களுக்கு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஏற்ற காலத்தில் நல்ல வேலைகள் கிடைக்க, படிப்பு ஞானத்தில் அறிவில் புத்தியில் பாதுகாப்பில் அவர்களை வைத்து நீங்கள் நடத்த வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா.
அவருடைய எதிர்காலத்தை கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்தி கொடுக்க வேண்டுமாக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா விதமான ஆண்டவரே பாவங்களுக்குள் போய்விடாதபடி கர்த்தர் அவர்களை சீர்படுத்த வேண்டுமாக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாம் கர்த்தர் அருள் செய்ய வேண்டுமாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அவருடைய எதிர்கால வாழ்க்கை கர்த்தர் பொறுப்படுத்தி ஆண்டவரே சோதர் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க வேண்டுமாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கனி கொடுக்கிற பிள்ளைகளாக கர்த்தர் அவர்களை வைத்து நீங்கள் நடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய 5 வகையான ஊழியத்தை அவர்கள் மேல் வைத்து புதிய புதிய ஊழியங்கள் அவர்கள் மூலமாக செய்யப்பட்டு கர்த்தருடைய நாமம் எங்கள் தேசத்தில் உயர்ந்திருக்க வேண்டுமாக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறவர். அப்படியே நீர் செய்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நன்மையானதை எங்கள் தேசத்துக்கு தந்து நீர் நடத்த வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா தேசத்தில் அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் கொடுப்பதற்காக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா நீர் அப்படி செய்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். நாம் நல்ல கரங்களை தட்டுவோம். நாம் இணைந்து ஜெபித்த ஜெபங்களை கர்த்தர் கேட்டு அப்படியே செய்ய போறதுக்காக தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்படி அமர்ந்து கொள்வோம். பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஆமென். ஹல்லேலூயா. மீண்டும் ஒரு விஷயம் நல்ல கைகளை தட்டி தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாமா? கர்த்தர் நம்மளோட ஜெபங்களை எல்லாம் கேட்டதற்காக, தேவன் பதில் செய்வதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்கிறான், என் கர்த்தர் அவர் நம் மேய்ப்பராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மளுடைய மேய்ப்பர். அவர் நம்மளை எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அவர் நம்மளை காத்து வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். ஆமென். அதனால தான் கர்த்தர் சொல்லுகிற இப்படியாக வேதம் சொல்லுகிறது, வாழ்நாளெல்லாம் நாம் களி கூர்ந்து மகிழும்படி அவருடைய கிருபையினால் நம்மளை திருப்தியாக்குகிற தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நிச்சயமாகவே பரலோகத்தின் தேவன் நமக்கான காரியங்களை அவர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை தான் நம்ம ஒவ்வொரு நாள் இந்த 21 நாட்களும் தியானிக்கும்படியாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். மனுஷனால் கூடாதது என் தேவன் எல்லாம், அவரால் எல்லாம் ஆகும், எல்லாவற்றையும் அவர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. ஆகையால் நம்பிக்கையோடு கூட இருங்க, நம்பிக்கையோடு கூட பாடுவோம், கர்த்தரை உயர்த்துவோம். நிச்சயமாகவே தேவன் எல்லாம் வல்ல தேவனாய், எல்லாம் செய்யக்கூடியவராய் உங்க வாழ்விலே உங்க வாழ்க்கை அவர் உயர்த்துவாராக. ஹல்லேலூயா. தொடர்ந்து இந்த பாடலை பாடுவோமா? பரலோக தந்தையே, என் பரலோக தந்தையே, பரிசுத்த தெய்வம் நீரே என்று சொல்லி பாடி தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். தெய்வம் நீரே, பல கோடி தெய்வர்களில் உயர்ந்தவரும் நகர் பரிசுத்த தெய்வம் நீரே. பரலோக தந்தையே, பரலோக தந்தையே, பரிசுத்த தெய்வம் நீரே. பல கோடி தெய்வர்களில் உயர்ந்தவரும் நகர் பரிசுத்த தெய்வம் நீரே. பூமிக்கெல்லாம் ஆண்டவரும் நீரே, பரலோகத்தில் உயர்ந்தவர் நீரே. பூமிக்கெல்லாம் ஆண்டவரும் நீரே, பரலோகத்தில் உயர்ந்தவர் நீரே. ஒரு மனதோடு கூடி வந்தோம் உன்னத தேவனை தொழுதிடவே. ஒரு மனதோடு கூடி வந்தோம் உன்னத தேவனை
மீனை கேட்டா பாம்பை கொடுப்பானா, முட்டையை கேட்டா தேளை கொடுப்பானா, பொல்லாத தகப்பனை நல்ல இவை அரும்போது அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டா பாம்பை கொடுப்பானா, முட்டையை கேட்டா தேளை கொடுப்பானா, பொல்லாத தகப்பனை நல்ல இவை அரும்போது இம்மைக்கும் மறுமைக்கும் பரம தகப்பன் நீதானே, இம்மைக்கும் மறுமைக்கும் பரம தகப்பன் நீதானே. ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனம் நிறைந்த என் தேவனை தொழுக வந்தோம், ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனம் நிறைந்த என் தேவனை தொழுக வந்தோம், ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனம் நிறைந்த என் தேவனை தொழுக வந்தோம், ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனம் நிறைந்த என் தேவனை சொல்வோமா. பரலோக தந்தை பரலோக தந்தை பரலோக தந்தை பரிசுத்த தெய்வம் நீரே, பல்கோடி தேவர்களில் உயர்ந்தவரும் நல்ல பரிசுத்த தெய்வம் நீரே, பரலோக தந்தை பரலோக தந்தை பரிசுத்த தெய்வம் நீரே, பல்கோடி தேவர்களில் உயர்ந்தவரும் நல்ல பரிசுத்த பறந்து காக்கும் பட்சியைப் போல தேவன் தினமும் காத்திடுவாரே, தகப்பன் பிள்ளை சுமப்பது போல தேவன் தினமும் சுமந்திடுவாரே, பறந்து காக்கும் பட்சியைப் போல தேவன் தினமும் காத்திடுவாரே, தகப்பன் பிள்ளை சுமப்பது போல தேவன் தினமும் சுமந்திடுவாரே, தாயை போல் தேற்றுவார் தகப்பனை போல் சுமந்திடுவார், தாயை போல் தேற்றுவார் தகப்பனை போல் சொல்லுங்க, தாயை போல தேற்றுவார் தகப்பனை போல் சுமந்திடுவார், தாயை போல் தகப்பனை போல் சுமந்திடுவார், ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனமும் நிறைந்த என் தேவனை தொழுக வந்தோம், ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனமும் நிறைந்த என் தேவனை தொழுக வந்தோம், ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனமும் நிறைந்த என் தேவனை தொழுக வந்தோம், ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனமும் நிறைந்த என் தேவனை தொழுக வந்தோம், பரலோக தந்தை பரலோக தந்தை பரிசுத்த தெய்வம் நீரே, பரகோடி தேவர்களில் உயர்ந்தவரும் நல்ல பரிசுத்த தெய்வம் நீரே, பரலோக தந்தை பரலோக தந்தை பரிசுத்த தெய்வம் நீரே, பரகோடி தேவர்களில் உயர்ந்தவரும் நல்ல பரிசுத்த தெய்வம் நீரே, பூமிக்கெல்லாம் ஆண்டவரும் நீரே, பரலோகத்தில் உயர்ந்தவர் நீரே, பூமிக்கெல்லாம் ஆண்டவரும் நீரே, பரலோகத்தில் ஒரு மனதோடு கூடி வந்தோம், உன்னத தேவனை தொழுதிடவே, ஒரு மனதோடு நாங்கள் ஒரு மனதாய் உம்மை வந்து உயர்த்துகிறோம், சொல்லுங்க, ஒரு மனதோடு கூடி வந்தோம், உன்னத தேவனை தொழுதிடவே, ஒரு மனதோடு உம்மையே உயர்த்திடவே தொழுதிடவே, ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனமும் நிறைந்த என் தேவனை தொழுக வந்தோம், ஓயாத புகழ்ச்சி ஓயாத
பரிசுத்த தெய்வம் நீரே. பரலோக தந்தையே, பரலோக தந்தையே, பரிசுத்த தெய்வம் நீரே. பல கோடி தேவர்களில் உயர்ந்தவர் உன்னதர். ஓ சொல்லுங்க, பூமிக்கெல்லாம் பூமிக்கெல்லாம் ஆண்டவரும் நீரே. பரலோகத்தில் உயர்ந்தவர் நீரே. பூமிக்கெல்லாம் ஆண்டவரும் நீரே. பரலோகத்தில் உயர்ந்தவர் நீரே. ஒரு மனதோடு கூடி வந்தோம் உன்னத தேவனை தொழுதிடவே. ஒரு மனதோடு சொல்வோமா, உன்னத தேவனை தொழுதிடவே. ஓயாத புகழ்ச்சி, ஓயாத கனமும் நிறைந்த என் தேவனை தொழுக வந்தோம். ஓயாத புகழ்ச்சி, ஓயாத கனமும் நிறைந்த என் தேவனை தொழுக வந்தோம். ஓயாத புகழ்ச்சி, ஓயாத கனமும் நிறைந்த என் தேவனை தொழுக வந்தோம். ஓயாத புகழ்ச்சி, ஓயாத கனமும் நிறைந்த என் தேவனை தொழுக வந்தோம். ஹalleluya. எல்லாரும் இருக்கிற இடங்கள் எழும்பி நிற்கலாமா? ஓயாத புகழ்ச்சி, ஓயாத கனம் நிறைந்த என் தேவனை தொழுக வந்தோம். ஓயாத புகழ்ச்சி, ஓயாத கனமும் நிறைந்த என் தேவனை தொழுக வந்தோம். ஓயாத புகழ்ச்சி, ஓயாத கனமும் நிறைந்த என் நீங்க சொல்வீங்களா? ஓயாத புகழ்ச்சி, ஓயாத நிறைந்த என் தொழுக வந்தோம். அவர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தரானவர். அவர் பரிசுத்தர். வானாதி வானங்கள், கோடான கோடி தூதர்கள் அவரை ஓயாமல் பாடுகிற நாமத்தையுடையவர். கேருபீன்களும் சேராபீன்களும் அவரை சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொள்ளுகிற நாமத்தையுடையவர். நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அவ்வளவு மகிமையுடைய தேவன். அவர் நம் துதியிலே மகிமைப்படுகிறவராய் அவர் நம்ம மத்தியிலே இருக்கிறது. இவ்வளோ பெரிய கிருபையில, இவ்வளோ பெரிய பாக்கியம், அவ்வளோ மகிமையுடைய தேவன் நம் ஆராதனையிலே மகிமைப்பட அவர் தமது சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்திருக்கிறார். ஆகையால் முழு பலத்தோடு கூட, முழு உள்ளத்தோடு கூட அவரை மாத்திரம் நாம் உயர்த்துவோம். அவரே உயர்த்தப்படக்கூடாது. அவரே பாத்திர. சொல்லுங்க, பரிசுத்தரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். பணிந்து குனிந்து உம் பாதம் விழுந்து, பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பே. கிரீடங்கள் கழற்றி பாதத்தில் வைத்து, சாஷ்டாங்கமாய் விழுந்து ஆராதிப்பே. பணிந்து குனிந்து உம் பாதம் விழுந்து, பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பே. கிரீடங்கள் கழற்றி உம் பாதத்தில் வைத்து, சாஷ்டாங்கமாய் விழுந்து ஆரா. கைகளை உயர்த்தி சொல்வோமா? பரிசுத்தரே, 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 என் இயேசுவே. பரிசுத்தரே, பரிசுத்தரே, பரிசுத்தரே,
கலற்றி பாதத்தில் வைத்து சாஷ்டாங்கமாய் விழுந்து பாதத்தில் வைத்து சாஷ்டாங்கமாய் விழுந்து ஆராதிப்பேன். அவர் உயர்ந்தவர், அவர் பரிசுத்தர். அவரை போல ஒரு நல்ல தேவன், அவரை போல நம்மளை விசாரிக்க, நம்மளை நடத்த, நம்மளை சுமக்க, நம்மளை பாதுகாக்க ஒரு தேவன் இல்லை. அவர் சர்வ வல்லமை உள்ளவர், நம் துதிகளுக்கு பாத்திர. அவரை உயர்த்துவோம் முழு இருதயத்தோடு கூட. உம்மை பணிந்து பணிந்து குனிந்து உம் பாதம் விழுந்து பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பேன். பீடங்கள் கழற்றி பாதத்தில் வைத்து சாஷ்டாங்கமாய் விழுந்து ஆராதிப்பேன். உம்மை பணிந்து பணிந்து குனிந்து உம் பாதம் விழுந்து பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பேன். பீடங்கள் கழற்றி பாதத்தில் வைத்து சாஷ்டாங்கமாய் விழுந்து ஆராதிப்பேன். பரிசுத்தரே 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 இயேசுவே. பரிசுத்தரே 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 இயேசுவே. பரிசுத்தரே 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 இயேசுவே. பரிசுத்தரே 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 இயேசுவே. பரிசுத்தரே 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 இயேசுவே. பரிசுத்தரே. ஓ, இந்த நாமத்தை சொல்லிதான் பரலோகம் முழுவதும் அவரை ஆராதிக்கிறது. ஆனாலும் நம் துதியிலே மகிமைப்படுகிறவராய் வருகிறாரே. உயர்த்துவோமா? ஓ, பரலோகத்திலே உம்மை ஆராதிப்பது போல பூமியிலே நாங்களும் இணைந்து உம்மை உயர்த்துகிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். பரிசுத்தரே 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 இயேசுவே. கிரீடங்கள் கழற்றி பாதத்தில் வைத்து சாஷ்டாங்கமாய் விழுந்து ஆராதிப்பேன். கிரீடங்கள் கழற்றி உம் பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து உம்மை ஆராதிக்கிறோம். எல்லாரும் இணைந்து சொல்வோமா? பணிந்து குனிந்து பணிந்து குனிந்து உம் பாதம் விழுந்து பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பேன். கிரீடங்கள் கழற்றி பாதத்தில் வைத்து சாஷ்டாங்கமாய் விழுந்து ஆராதிப்பேன். ஒரே குரலாக சொல்வோமா? பணிந்து குனிந்து உம் பாதம் விழுந்து பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பேன்.
பாதத்தில் வை சாஷ்டாங்கமாய் விழுந்து ஓ பரிசுத்தரே 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 பாதத்தில் வைத்து சாஷ்டாங்கமாய் விழுந்து கிரீடங்கள் கழற்றி பாதத்தில் வைத்து சாஷ்டாங்கமாய் விழுந்து கிரீடங்கள் கழற்றி சாஷ்டாங்கமாய் விழுந்து ரெண்டு கைகள் எல்லாரும் உயர்த்தி சொல்வோமா ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் என் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் என் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன் போல வேறு தெய்வமில்லை உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் என் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன் உம்மை போல தெய்வமே யாரும் எங்கில்லை உம்மை அல்லாமல் வேறு நம்பிக்கை இல்லை உம்மை மாற்றும் சார்ந்திடுவேன் என் நேசரே உம் சமூகமே என்றும் போதும் இயேசுவே உம்மை போல தெய்வமே யாரும் எங்கில்லை உம்மை அல்லாமல் வேறு நம்பிக்கை இல்லை உம்மை மாற்றம் சாதிடுவேன் என் நேசரே உம் சமூகமே என்றும்
சொல்வோம். ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் என் இயேசுவே, உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் என் இயேசுவே, உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் என் இயேசுவே, உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். இந்த ஒரே வார்த்தையை மாத்திரம் எல்லாரும் இணைந்து சொல்வோமா? உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் என் இயேசுவே, உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் என் இயேசுவே, உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஓ உம்மை ஆராதிப்பேன். தேவ மகிமை இங்கிருக்கு, ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் என் இயேசுவே, உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் என் இயேசுவே, உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் என் இயேசுவே. ரெண்டு கை எல்லாரும் உயர்த்தி சொல்வோமா? ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. எல்லாரும் கேட்போமா? இந்த நாளிலே, இந்த மாலை வேளையில சுகமளிக்கிற வல்லமை, என்னை மேலப்படுத்துகிற அந்த அபிஷேகம், ஓ எனக்குள்ளாக இறங்கட்டும், ஓ வானங்கள் எனக்காக திறக்கப்படட்டும் என்று கேளுங்க. ஏசாயாவின் உதடுகள் தொட்ட தேவா, எந்த உதடுகள் என்று தோடுமே. ஏசாயாவின் உதடுகள் தொட்ட தேவா, எந்த உதடுகள், எந்த உதடுகள் என்று தோடுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, ஊற்றுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. ஆவியானவரே,
பாதத்தில் வைத்து சாஷ்டாங்கமாய் ஆராதிப்பே. கிரீடங்கள் கழற்றி பாதத்தில் வைத்து சாஷ்டாங்கமாய் விழுந்து. நீங்க மாத்திரம் சொல்லுங்க, முடிஞ்ச கையை உயர்த்தி சொல்லுங்க. ஒரு அர்ப்பணிப்பின் அடையாளமாக சொல்வோமா? ஓ சாஷ்டாங்கமாய் விழுந்து ஆராதிப்பே. பாதத்தில் வைத்து சாஷ்டாங்கமாய் விழுந்து கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இன்னும் பலமா, இன்னும் உற்சாகமா கர்த்தரை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். நாமத்தினால் 2-3 பேர் கூடியிருந்தால் அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். நேரிலும் நேரலையிலும் கர்த்தர் பிரசன்னமாயிருக்கிறார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். இன்னொரு விஷயம், நல்ல கை தட்டி மகிமைப்படுத்தும். நாம் கர்த்தரை சமூகத்துல வந்திருக்கிறோம், பிரசன்னத்துல வந்திருக்கிறோம். கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். தேவன் நம்மோடு பேசுவார். மகிமையின் பிரசன்னம் நம்மை மூடுகிறது. இன்றைக்கு மாலை நேரத்தில் கூடி வந்திருக்கிறது நீங்கள் அல்ல, நீங்களாக வரவில்லை. God has brought you. ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். நேரலை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் நீங்களாக அல்ல, ஆவியானவர் உங்களை ஏவுதலை கொடுத்து பார்க்க வைக்கிறார். It's all God's plan. தேவனுடைய திட்டங்கள் நம் மத்தியிலே பலமாய் கிரியை செய்கிற நாட்கள் இதுவே. நீங்கள் ஆரம்பத்திலே இந்த ஆண்டிலே என்னென்ன காரியங்களே தேவ சமூகத்திலே காத்திருந்தீர்களோ, நிச்சயம் வரும், நிச்சயம் ஆண்டவர் செய்வார் என்றெல்லாம் காத்திருந்து ஒருவேளை காலங்கள் கடந்து போய்கொண்டே இருந்திருக்கலாம். உங்கள் விசுவாச நம்பிக்கை குறைஞ்சு கொண்டே இருந்திருக்கலாம். ஆகிலும் தேவன் வாக்கு பண்ணினவர், வாக்கு மாறாதவர். கடைசி நாட்களிலும் தேவனால் செய்யக்கூடாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை. தேவன் உங்களுக்கு சொன்னதை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். நம்புறவங்க மாத்திரம். தேவன் உங்களுக்கு செய்ய நினைத்தது தடைப்படாது, தடைப்படாது, தடைப்படாதுன்னு சொல்லி கைத்தட்டுங்க. தடைப்படாது. கர்த்தர் எனக்கு செய்ய நினைத்தது தடைப்படாதுன்னு சொல்லி கைத்தட்டி நன்றி சொல்லுங்க. அந்நிய பாஷையை பேசி கர்த்தரை துதியுங்கள். ஆண்டவரை துதியுங்கள், ஆண்டவரை துதியுங்கள், ஆண்டவரை துதியுங்கள், ஆண்டவரை துதியுங்கள். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. அவர் யாவையும் செய்து முடிக்கிறவர். அவர் நிச்சயம் செய்து முடிப்பார். எத்தனையோ ஆண்டுகள் நாம் கேட்காதது, வேண்டிக் கொள்ளாதது, நாம் எதிர்பார்க்காதது எல்லாம் செய்து முடித்தார். கல்வாரி சிலுவையில் எல்லாம் செய்து முடித்த பிறகுதான் முடிந்தது என்று சொன்னார். எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை.
எப்பவும் நீர் இருக்க பயமே இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. அவர் செய்வார். அவர் செய்வார். அவர் அதன் காலம் அதனை நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர். அதன் காலத்தில் அவர் நேர்த்தியாய் செய்வார். ஏன் மனம் கலங்குகிறீர்கள்? ஏன் சோர்ந்து போகிறீர்கள்? ஆண்டவர் வார்த்தையின் மேல் உங்களுக்கு விசுவாசம் இல்லையா? தேவன் பேரில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அவர் வானத்தை பூமி சர்வ சிருஷ்டிகளை படைத்த தமது வார்த்தையினால் படைத்த சர்வ வல்ல தேவன். கரை தட்ட முடிந்தவர்கள். சகலத்தையும் நீ உருவாக்கினி. வார்த்தையாலே நீ உருவாக்கினி. சேர்ந்து பாடலாமா? சகலத்தையும் நீ உருவாக்கினி. வார்த்தையாலே நீ உருவாக்கினி. சொல்லுங்க. என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். உங்க கைகள் குறுகவில்லை. உம்மால் கூடாதது. நம்பிக்கையோடு பாடுவோம். விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். He is an almighty God. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. Everything is possible with God. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் பேசும் கேட்கிறோம். நல்ல பிதாவே, உட்கார். நாம் தொடர்ந்து 1ஆம் தேதியிலிருந்து 21 நாட்கள் சபை உபவாச நாட்களிலே போய்கொண்டிருக்கிறது. எல்லாரும் அறிந்திருக்கிறீர்கள். இந்த மாலை நேரத்திலும் நாம் 11வது நாளை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சில பேர்த்துக்கு உபவாச ஜபம், உபவாச நாட்கள் அப்படி இப்படின்னா ஒரு மாதிரி முகமெல்லாம் சுளிக்கும். நமக்கே சுகர் ஐயா, நமக்கே தலை சுத்தும் ஐயா. 11 மணி வரைக்கும் சாப்பிடலனாலே தலை வேற மாதிரி போயிடும். அது எப்படி உபவாச ஜபம்ன்றீங்க? சில நேரத்தில் தேவன் நம்மை சோதிப்பார். அவர் சமூகத்தில் காத்திருக்கிற நாட்கள், காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்கிற நாட்கள் இதுவே. ஆரம்பத்திலிருந்து எதுவுமே இல்லைல்ல, இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படின்ற எண்ணம் இருக்கும். ஆனா இதுக்கப்புறம் தான் எல்லாம் ஆக போகுதுன்றது விசுவாசம். இதுக்கப்புறம் தான் அவர் நமக்காக யாவையும் செய்ய. சொல்லுங்க 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 சொல்லுங்க. உங்களுக்கு விசுவாச நம்பிக்கை இருந்தா இந்த மாதிரி கை தட்டவே மாட்டீங்க. ஆண்கள் சைடுல ரொம்பவே சந்தேக ஆவி ஜாஸ்தி இருக்கு. ஆண்டவர் செய்வார்ன்ற மாத்திரக்கு கை தட்டுங்க பார்க்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லி ஒரு பூஸ்ட் பண்ணாதான் உற்சாகம் வரும். லூக்காவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். வாசிப்போம். அதற்கு அவர் மனுஷரால் கூடாதவைகள், நன்றாய் கவனிங்கள், மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். தேவனால் கூடும். நாம் தொடர்ந்து தேவன் யார் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் தேவன் நமக்கு எப்படிப்பட்டவராய் இருந்து
அவர் என்ன காரியத்தை கூடும்படி செய்கிறார் என்று பார்க்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 24ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். சங்கீதம் 24:8. வேத புத்தகத்தை கொண்டு வராதவங்க பார்க்கலாம், வேத புத்தகத்தை கொண்டு வந்தவங்க வேதத்தை பார்க்கலாம். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமம் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யாத்திராகமம் 15:3. கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். கைத்தட்ட முடிஞ்சவங்க மாத்திரம். அப்போ தேவன் அவர் யுத்தம் செய்ய வல்லவர். எல்லாரும் சொல்லுங்க, யுத்தம் செய்ய வல்லவர், யுத்தத்தில் வல்லவர், யுத்தத்தில் வல்லவர். ஆமென். இதை பாடுகிறது மோசேவும் இஸ்ரவேல் ஜனங்களும். செங்கடலை பிளகிற வரைக்கும், பிளந்து வெளியில வர்ற வரைக்கும் அவங்களுக்கு பாட்டே வராது, பாட்டே இல்லை. ஏன்னா அவ்வளவு அடிமைத்தனம். 430 வருஷம் தலைமுறைகள் அடிமைப்பட்டது. ஆனால் மோசேவை கொண்டு 10 விதமான வாதைகளை கொண்டு வந்த பொழுது பாட்டு வரல. ஒவ்வொரு வாதையா வருது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாதுகாப்பு பலன் வருது. ஆனா இவனுக்கு பாட்டு வரல. ஆனா ஆண்டவர் வெளியில கொண்டுட்டார். வெளியில கொண்டு வந்த பிறகு செங்கடலுக்கு முன்னாடியும் வந்துட்டாங்க. பார்வோன் மறுபடியும் பின்தொடர்ந்து வராது. சில பிரச்சனைகள் நம்மை நெருக்குற வரைக்கும் ஆண்டவர் சைலண்டா இருப்பார். நிறைய பேர்த்துக்கு ஏன் இப்படி ஆண்டவர் பண்றாருன்னு தோணும். மற்றவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, நான் மாத்திரம் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு வேதனைப்பட்டு. வேதம் சொல்லுகிறது, எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை, கலக்கமுற்றும் மனமுறிந்து போவதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போவதில்லை. தேவ ஜனங்களுக்கு மாத்திரம்தான், விசுவாசத்துல உறுதியா இருக்கிறவங்களுக்கு மாத்திரம்தான் இந்த வார்த்தை. அப்போ சில நெருக்கமான சூழ்நிலை, தப்பித்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில ஜனங்கள் சிக்கிக் கொள்கிறார்கள். ஆனால் மோசே திடமனதா இருக்கிறார். எப்பொழுதுமே தேவ பிள்ளைகள், ஜெபிக்கிற பிள்ளைகள், கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற பிள்ளைகள் திடமனதா இருக்கணும். ஏன்னா அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவரை நம்பிதான் போயிட்டு இருக்கிறோம். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். சோ அப்ப யுத்தம் பண்ணுகிற ஆண்டவரை அவர் அறிமுகப்படுத்துறார். அது வரைக்கும் அவங்களுக்கு தெரியல, புரியல. எப்படியோ வெளியே வந்தா போதுன்னு வந்துட்டாங்க. ஆனா கர்த்தர் யாருன்றது புரியல. சில நேரத்துல நமக்கு கர்த்தரை அறிந்திருப்போம், புரிந்து கொள்ள மாட்டோம். கணவனை அறிந்திருப்போம், கணவனை புரிந்திருக்க மாட்டோம். கணவன் மனைவியை அறிந்திருப்பார், புரிந்திருக்க மாட்டார். பிள்ளைகள் பெற்றோரை அறிந்திருப்பாங்க, புரிந்திருக்க மாட்டாங்க. பிள்ளைகளை பெற்றோர் அறிந்திருப்பாங்க, புரிந்திருக்க மாட்டாங்க. இதே மாதிரிதான் சமுதாயத்தில், குடும்ப உறவுகளிலே, சபை ஐக்கியங்களிலே அறிந்து கொள்வது வேறு, புரிந்து கொள்வது வேறு. அறிந்து கொள்வதை விட புரிந்து கொள்வது சமாதானம். ஹல்லேலூயா. எனக்கு அவரை தெரியும், இவரை தெரியும், இந்த அக்காவை தெரியும், இந்த அண்ணனை தெரியும், இந்த அம்மாவை தெரியும், இந்த ஐயாவை தெரியும். அவ எப்படிப்பட்டவர்னு தெரியுமா? ஒரு மாதிரியா இருக்கு. இவரா எனக்கு தெரியுமே. இன்னொன்னு அப்படி அவர் சொன்ன உடனே இவர் சொல்லுவார், அவரை பத்தி உனக்கு தெரியாதுப்பா சொல்லுவாங்களா இல்லையா? ஓ இந்த சிஸ்டரா, இவங்களை எனக்கு தெரியுமே. உனக்கு தெரியாதவங்க யாருன்னு எனக்கு தெரியும். ஏன்? இவரு அறிஞ்சிருக்கிறார், இவரு புரிஞ்சிருக்கிறார். அப்ப கர்த்தர் யாருன்றத ஜனங்கள் புரிந்து கொள்ள. இன்றைக்கும் ஆண்டவர் சொல்றார், தேவனை புரிந்து கொள்ளுகிறது தான் சபை. அவர் யுத்தம் பண்ணுகிறவர்.
மனம் கலங்கிட்டீங்களா? சோர்ந்துட்டீங்களா? உடைஞ்சிட்டீங்களா? இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சுன்னு வேதனைப்படுறீங்களா? உங்களுக்காக ஒருவர் யுத்தம் பண்ணுவார். ஒருவர் யுத்தம் பண்ணுகிறவர் இருக்கிறார். நெருக்கத்தின் நேரத்தில் மோசேவுக்கு எதிராக சில வார்த்தைகள் முறுமுறுக்கப்படுகிறது. பரவாயில்லன்றார் மோசே, என்ன வேணா பேசிக்க போப்பா. சில நேரத்தில் நம்மை புரிந்து கொள்ளாத ஜனங்கள் நம்மை குறித்து முறுமுறுப்பார்கள், வெறுத்து பேசுவார்கள், குறை சொல்லி காயப்படுத்தி குற்றப்படுத்தி. ஒரே ஃபேமிலியில தான் இருப்பாங்க. அவங்க ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணாங்கன்னா அதை பெருசுப்படுத்தி அவங்கள காயப்படுத்தி ஓரமா ஒதுக்கி பூட்டி வச்சிருவாங்க மாதிரி பேசுவாங்க. செத்துடலாமான்னு தோணும். மோசே அவ்வளவு கஷ்டப்பட்டார் பாருங்களேன். 10 வாதையை கொண்டு வரத்துக்கு எத்தனை அவர் போராடி. சவால் ஒரு பக்கம், அவனும் இருக்கிறான், மந்திரவாதி இருக்கிறான், ஜோசிக்காரன் இருக்கிறான், அவனும் கோலை போடுறான், பாம்பா மாறுது. இவருக்கு அப்படி திக்குன்னு ஆயிருக்கும். ஐயோ தோற்று போயிட்டமா. ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன். இப்ப பார், அந்த பாம்புகளை உன் கோல் பாம்பாய் மாறினது விழுங்கும். ஹல்லேலூயா. மோசே நைல் நதியில் அப்படி கோலை வைக்கிறாரு, ரத்தமா மாறுது. இவனும் வைக்கிறான், ரத்தமா மாறுது. ஓ, இந்த பூமியிலும் சாத்தானுக்கு சில வல்லமை உண்டு. வெள்ளி சூனிய செய்வனை மாந்திரிக வல்லமை உண்டு. ஆனால் அதை பெரிதாய் பார்க்க பார்க்க தான் அது பெருசா தோணும். அதை விட தேவ வல்லமையை வெளியே கொண்டு வரும் பொழுது அவைகள் அழிக்கப்பட்டு போகும். ஒரே நொடியில் அழித்து போடுவார். பயப்படாதீங்க. எந்த தீய சக்திகள், எந்த சாத்தானுடைய கிரிகளும் தேவனுக்கு எதிராக நிற்க முடியாது. தேவ பிள்ளைகளுக்கு எதிராக நிற்க முடியாது. ஓ, கைத்தட்டுறது அவ்வளவு. இத்தனை சவாலை பார்த்துட்டு மோசே வந்து நிக்கிறாரு, முறுமுறுக்கிறான். இவன் சாகடிக்க வாப்பா, எங்களை கொண்டு வந்தேன்னு சொல்லி ஒரே ஆர்கியூமெண்ட் பண்ண. மோசே தேவனை நோக்கி பார்த்து, ஆண்டவர் செங்கலுக்கு நேராய் கோலை நீட்டச் செய்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, அந்த கோலின் மகிமை என்ன? அந்த செங்கடல் அத்தனை பெரியது. ஆனால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமுள்ள தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த விசுவாச கோலை நீட்டி, இந்த நம்பிக்கையான கோலை நீட்டி, அவருடைய வார்த்தை கேட்ட அந்த வைராக்கியமான கோலை நீட்டும் பொழுது கர்த்தர் செங்கடலை 2ஆய் பிளக்கிறார். ஒரே இரவு கீழ் காற்றை அனுப்பி பிளந்து போடுகிறார். ஜனங்களை வெட்டாந்தரையிலே நடந்து போக பண்ணுகிறார். பின்பாக வந்த பார்வோனையும் அதிலேயே அழித்து போடுகிறார். ஏன்னா ஜனங்களுக்கு பார்வோன் தான் வல்லமுள்ளவன் என்றதை பார்த்துட்டே இருந்தாங்க இத்தனை காலம். பார்வோனுக்கு தான் வல்லமை உண்டு, பார்வோன் தான் பெரிய ஆள், பார்வோன் தான். இன்னைக்கு கூட அப்படித்தான். அவர் பெரியவர், இவர் பெரியவர், இவரால் தான் முடியும், அவரால் தான் முடியும், இதுதான் பெருசு, அதுதான் பெருசு, இதுக்கும் அப்படி இருக்குது, அதுக்கும் அப்படி. அங்க போனாலும் அது, இங்கேயும் அப்படி செய்யறாங்க, அங்கேயும் அப்படி செய்யறாங்க. எதை பெருசா பாக்குறீங்க? இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட சர்வ வல்ல தேவன் மகா பெரியவர், மகா பரிசுத்தர், சர்வ வல்ல தேவன். கையை தட்டி சொல்லுங்க, சர்வ வல்ல தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பார்வோனை அவன் சேனையும் அழித்து போட்டார் பாருங்க. அப்பதான் இவனுக்கு தெரியுது, ஓ, மோசே சொல்ற யெகோவா தேவன் வல்லமை உள்ளவன். இப்ப பாடுறான், கை தட்டி பாடுறாங்க. அப்படி இப்படின்னு சொல்ல, என் தேவன் வெற்றி சிறந்தா நாம் பாடி கொண்டாடுவோம். என் தேவன் வெற்றி சிறந்தா, இத பாடும்போது வெற்றி வரும். கொண்டாடுவோம். என் தேவன் வெற்றி சிறந்தா நாம் பாடி கொண்டாடுவோம். தேவன் வெற்றி சிறந்தா. முழு பலத்தோடு வாழ்ந்திடுவோம். முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு உம்மை உயர்த்திடுவோம். கரங்களை தட்டி தட்டி ஆராதிப்போம். ஒரு மனதோடு உம்மை உயர்த்திடுவோம். அன்னைக்கு பாடினாங்க, இன்னைக்கு பாட முடியும்.
அன்னைக்கு அவ்வளவு ஜனங்கள் பாடினாங்க, வெற்றி சிறந்தார். கைத்தட்டி, நம் தேவன் வெற்றி சிறந்தார், நாம் பாடிக்கொண்டாடுவோம். நம் தேவன் வெற்றி சிறந்தார், நாம் பாடிக்கொண்டாடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில தேவன் வெற்றி சிறக்கிறவரா பார்த்தீங்கன்னா வெற்றி சிறக்க பண்ணுவார். நீங்க சாதாரணமா பார்த்தா உங்க வாழ்க்கை சாதாரணமா தான் போகும். இதுல எல்லாம் வெற்றி கிடைக்குமா? இந்த பாவ சோதனைகள்ல இருந்து வெற்றி கிடைக்குமா? இந்த பிசாசின் போராட்டத்திலிருந்து வெற்றி கிடைக்குமா? இந்த வியாதி படுக்கையிலிருந்து வெற்றி கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. வெற்றி கொடுக்கிறவரை விசுவாசித்தா நிச்சயம் கிடைக்கும். அப்ப அங்க யுத்தம் பண்ணவர் ஜனங்கள் அதை பார்த்த உடனே கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். நாமும் இந்த ஆண்டு கடைசியில கர்த்தரை வெற்றி சிறந்தார் தொடர்ந்து ஆராதிப்போம். ஹல்லேலூயா. 2 நாளாகமம் 14 அதிகாரம் 11 வசனம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே. ஆசா யார்? யூதாவின் ராஜா. இந்த ஆசா ஏன் தேவனை நோக்கி கூப்பிடுறாரு? சேரா என்ற ஒரு விரோதமான ராஜா வருகிறார். அவர் 10 லட்சம் சேனையோடு வரார். ஆனால் ஆசாவிடத்துல அதாவது 5 லட்சம் மாத்திரம்தான் இருக்குது. அப்போ யூதா அந்த 14 அதிகாரம் வசனத்துல வாசிக்கலாம். 8வது வசனம் சொல்லுது, யூதாவில் பரிசையும் ஈட்டியும் பிடிக்கிற 3 லட்சம் பேரும், பென்யமீன்ல கேடகம் பிடித்து வில்லை நாணேற்று 2,80,000 பேர் தான் இருந்தாங்க. அப்ப 5,80,000. ஆனால் சேராவுக்கு 10 லட்சம் பேர் இருக்கிறான். ஸோ பியாண்ட் த கெப்பாசிட்டி, பியாண்ட் த பவர், பியாண்ட் த ஸ்ட்ரென்த். இன்னைக்கு கூட நீங்க என்னால முடியாது, எனக்கு மீறி போயிருச்சு, என்னுடைய லெவல் மேல போயிருச்சு, எனக்கெல்லாம் திராணி இல்லை, இதெல்லாம் வாங்க முடியுமா, இதெல்லாம் செய்ய முடியுமா, இதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது, இதெல்லாம் யோசிச்சு கூட பார்க்க முடியாது என்னெல்லாம் யோசிக்க தோணும். அது முற்றிலும் அவ்விசுவாசம். இதற்கு மேலையும் தேவன் செய்ய வல்லவராயிருக்கிறார். புதுசா போய் வேலைக்கு சேர்றவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். என்னாலெல்லாம் இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ண முடியுமா, இந்த அசைன்மெண்ட் செய்ய முடியுமா, இந்த வேலையில் இந்த டார்கெட் எல்லாம் சந்திக்க முடியுமா, இதெல்லாம் முடியுமா? அந்த ஆள் தான் தி பெஸ்ட் டார்கெட் அச்சீவர்னு அவார்டு வாங்குறார். கைத்தட்டி ஆண்டவர் மையப்படுத்துங்க. ஏன்னா ஆரம்பத்தில் இருந்த அந்த அவிசுவாசத்தை நம்ம மாற்றிக்கொள்ள ஆரம்பித்தா அதை நாம் சாதாரணமாய் மேற்கொள்ள முடியும். அப்ப தேவனை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு சகலமும் நடக்கும் அவர் நாமத்தின் மகிமைக்காக. இப்ப இந்த 10 லட்சம் சேனையோடு வரும் பொழுது ஆசா உடனே பிளான் பண்ணி அங்க இங்க கேட்டு அப்படி இப்படின்னு கூட்டு சேர்த்துட்டு யுத்தம் பண்ண போனாரா? போகவே இல்லை. தன்னுடைய அளவீடை அவர் கவனிக்கிறார். 5,80,000 சேனைகள் இருக்கிறது, இதை வச்சிட்டு யுத்தம் பண்ண முடியாது. அவன் 10 லட்சம் சேனைகளோடு வருகிறான். நிச்சயம் அவன் தான் ஜெயிப்பான். சில நேரத்தில் தேவன் நமக்கு ஞானத்தை கற்றுக் கொடுப்பார். சில நேரத்தில் நாம் முந்திக்கொள்ள விடமாட்டார். நன்றாய் கவனிங்கள், முந்திக்கொள்ள விடமாட்டார். இன்னைக்கு ஃபேமிலி பிரச்சனை வருது, கேஸ் போடுங்கன்னு தூண்டி விடுவாங்க. சைலண்டா இருக்கணும். அவங்க போட்டுட்டாங்களே, கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார், ஜெயம் நமக்கு கொடுப்பார். கர்த்தர் பொறுமையை பார்க்க சொல்லுகிறார், பொறுமையா இருக்க சொல்லுகிறார், ஆலோசனை கேட்க சொல்லுகிறார், அமர்ந்திருக்க சொல்லுகிறார். ஏன்? யுத்தம் கர்த்தருடையது. இவர் உடனே பாருங்க, யோசிக்காம எதையும் பார்க்காம தேவனை நோக்கி பார்க்கிறார். தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில்
இந்த ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராய் வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷனும் மேற்கொள்ள விடாதே. என்ன அருமையான ஜெபம் பாரு. தேவனை ஒரு போதும் மனுஷன் மேற்கொள்ள முடியாது. ஏன்? மனுஷ அறிவு, புத்தி, ஞானம் குறைவுள்ளது. ஆனால் தேவன் நிறைவானவர். அவன்லாம் நினைச்சானா அவனெல்லாம் ஏதாவது பண்ணிடுவானாக்கும். அவெல்லாம் சவால் விட்டுருக்கிறான், சாபம் போட்டிருக்கிறான். யார் சாபம் போட்டா என்ன? யார் என்ன பண்ண என்ன? என் தேவன் எல்லாவற்றையும் முறிக்க வல்லவராக இருக்கு. சாபத்தை ஆசீர்வாதமா மாற்றுவார், சவால்களை முறித்து போடுவார், சாபம் பலிக்காமல் செய்வார். ஆமென் சொல்லுங்க. யார் சாபம் போட்டாங்களோ அவங்க முன்னாடி உங்க தலைமுறைகளை உயர்த்தி ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவன் வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் தேவனுக்கு உதவி செய்கிறது லேசான காரியம். கரங்களை தட்டி பலமுள்ளவன் பலனில்லாதவன், பலமுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். நல்ல கைத்தட்டி லேசான காரியம் உமக்கு, இது லேசான காரியம். ஓ லேசான காரியம் உமக்கு, இது லேசான காரியம். பலமுள்ளவன் பலன் அற்றவன், பலன் உள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைத்தது லேசான காரியம். மண்ணான மனிதர்க்கு மன்னாவை அழித்ததும் லேசான காரியம். மண்ணான மனிதர்க்கு மன்னாவை அழித்தது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். நல்ல கைத்தட்டி ஆமென் சொல்லுங்க. எல்லாம் அவருக்கு லேசான காரியம். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் பள்ளத்தாக்கு எங்கும் தண்ணீரால் நிரப்பப்படும். இது கர்த்தருடைய பார்வைக்கு அற்பமான காரியம். ஏன்? அவருக்கு எங்கிருந்து எப்படி இருந்து எல்லா பக்கத்திலிருந்தும் அவர் ரிசோர்சஸ் கொண்டு வர வல்லமையுள்ளவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். நல்ல கைத்தட்டி சொல்லுங்க. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். சொல்லுங்க. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் சொல்லுங்க சகோதரா, எவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். கைத்தட்டி எஸ். பாடும் பொழுதே ஒத்தாசை. நீங்க எதிர்பார்த்த இடத்துல வாசல் அடைக்கப்படலாம். கேட்ட மனிதர்கள் மறைந்து கரைந்து ஓடி போயிருக்கலாம்.
நீங்கள் நம்பி போனதெல்லாம் விலை இருக்கலாம், ஆனால் கர்த்தர் வழி உண்டாக்குவார். ஆனால் கர்த்தர் வாசலை திறப்பார், புது வழியை திறப்பார். God can do anything at any time. God can change everything. God can do anything from nothing. கை தட்டி வானபூமி படைத்த தேவனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேன், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வானம் பூமி படைத்த தேவனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேன், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வேறு எங்கிருந்து உண்மை விசுவாசிக்கிறா? உண்மையே எங்கிருந்தும் இல்லை. சூழ்நிலைகள் எதுவும் பார்க்கவில்லை, உலகம் சொல்லுவதை கேட்பதில்லை. சூழ்நிலைகள் பார்ப்பதில்லை, உலகம் சொல்றதெல்லாம் கேட்க கூடாதாம். இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. சொல்லுங்க, அவர் வல்லமுள்ளவர். வேறு எங்கிருந்தும் இல்லை. உம்மையை நோக்கி பார்க்கிறேன், வேறு எங்கிருந்தும் இல்லை. Thank you Jesus. பார்க்கிறேன், வேறு எங்கிருந்தும் எவரிடமும். உம்மையை நோக்கி பார்க்கிறேன், வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை. நோக்கி பார்க்கிறேன். கை தட்டி நன்றி சொல்லுங்க. ஆசாவுடைய ஜெபம் தேவனை உயர்த்தி காண்பித்து, மனுஷன் என்னைக்குமே தேவனுக்கு முன்பாக தாழ்த்தப்படுகிறவன் என்று சொல்லுகிறார். மனுஷன் நம்மை மேற்கொள்ள விடாதே. இப்ப தேவன் ஆசாவுக்காக அற்புதம் செய்கிறார். 12வது வசனம். அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியர் ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். இன்றைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றார், உங்களுக்கு எதிராய் வந்த எல்லாம் முறிக்கப்பட்டு ஓடி போக பண்ணுவார். எத்தனை பேர் ஒரு வழியாய் வந்தால் 7 வழியாய் ஓடி போவார். கர்த்தர் சிதறடிப்பார், சத்துருக்கள் சிதறுண்டு போவார்கள். வாசிக்கலாம் 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 19. யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருந்தவர்கள் 32 வசனம். ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவை குறித்து, இங்க ஒரு ராஜாவை கர்த்தர் சொல்றார், அசீரியா ராஜாவை குறித்து. அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசிப்பதில்லை, இதன் மேல் அம்பு எய்வதில்லை, இதற்கு முன் கேடகத்தோட வருவதுமில்லை, இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை. அவன் இந்த நகரத்திற்குள் பிரவேசியாமல் கையை உயர்த்தி சொல்லுங்க, தான் வந்த வழியே திரும்பி போவான். என் நிமித்தமும் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாய் இருப்பேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினார். ஹல்லேலூயா. எசேக்கியா ராஜாவுக்கு எதிராக அசீரிய ராஜா சனகரிப் வருகிறார். அவர் ஜெபிக்கிறார். அதே 19ஆம் அதிகாரம் 19-20. சீக்கிரம் வாசிங்க. நீர் ஒருவரே பாருங்க, இங்கேயும்
ஆசாவை போல இந்த ராஜாவும் உயர்த்துறார் பாருங்க. நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு. பாருங்க, நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு. நான் விசுவாசிக்கிற சீக்கிரத்தில் இந்தியா அறிய போகிறது. சீக்கிரத்தில் இந்திய தேசம் அறிய போகிறது. ராஜ்யங்கள் அறிய போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை தேவன் அறியும்படி செய்கிற நாட்கள் வந்துருச்சு. சபை எப்படிப்பட்டது, சபையிலே தேவன் எப்படிப்பட்டவராய் வெளிப்படுகிறார் என்பதை தேசம் அறிந்து கொள்ள போகிறது. ராஜ்யங்கள் அறிந்து கொள்ள போகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் சொல்றேன், சபைகள் எழும்பி பிரகாசிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, கர்த்தரே தெய்வம் என்று உயர்த்தும் பொழுது தேசங்கள் அறிந்து கொள்ளும், ராஜ்யங்கள் அறிந்து கொள்ளும். கையை தட் வைராக்கியமா இருந்தாதான் வீட்டு விஷயம், வீட்டு காரியம், அது இதுன்னு யோசிச்சுட்டு உட்கார்ந்தா அதெல்லாம் வராது. தூக்க கலக்கத்தில் உட்கார்ந்தா வராது. எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா எசேக்கியாவுக்கு சொல்லி அனுப்பினது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், அசீரியா ராஜாவாகிய சனகர்பின் நிமித்தம் நீ என்னை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை கேட்டேன். ஹல்லேலூயா. விண்ணப்பத்தை கேட்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அங்கும் விண்ணப்பத்தை கேட்டார், யுத்தம் பண்ணி ஜெயம் கொடுத்தார். இங்கும் விண்ணப்பத்தை கேட்டு சொல்லுகிறார், அவன் செத்த முகமாய் திரும்பி போவான். இது தேசத்துக்காக செய்யப்படுகிற விண்ணப்பம். அதே வாசிங்க 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்திலே அதே ராஜா ஜெபிக்கிறார். வாசிங்க 3ஆம் வசனம். கர்த்தாவே, 4ஆம் வசனம். நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஏன் எசேக்கியா மிகவும் அழுதான் அப்படின்னா, பர்சனலா பாதிக்கப்படுறார். நீ செத்து போவேன்னு சொல்லி இந்த 1ஆம் வசனத்துல சொல்லப்படுது. தீர்க்க தரிசனம். நீ மரித்து போவாய், பிழைக்க மாட்டாய், இந்த வியாதியில செத்து போயிருவ நீ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லி அனுப்புகிறார். உன் வீட்டு காரியங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்திரு, நீ பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. வேற பேச்சே கிடையாது. எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, ஒரு விசுவாசம் இருக்குது. நான் கர்த்தருக்காக பாராட்டின வைராக்கியத்தை அவர் மறக்க மாட்டார். கர்த்தருக்காக செஞ்ச ஊழியத்தை மறக்க மாட்டார். கர்த்தருக்காக ஓடின ஓட்டத்தை மறக்க மாட்டார். கர்த்தரை சார்ந்து இருக்கிறத, நம்பிக்கையா இருக்கிறத, விசுவாசமா இருக்கிறத கர்த்தர் மறக்க மாட்டார். ஆண்டவர் சொல்றார், உங்கள் அன்பின் பிரயாசங்களை மறந்து விடுவதற்கு, நீங்கள் கர்த்தருக்காகப்பட்ட பாடுகளை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. நீங்கள் அநேகருக்கு ஜெபித்தது, அநேகருக்கு கொடுத்து உதவினது, பொறுமையா இருந்தது. நன்றாக கவனிங்க. இப்ப இதை சொல்லும் போதெல்லாம் அங்க உள்ள உடையும் பாரு. நீங்கள் பொறுமையா இருந்து, மற்றவர்கள் உங்களை கேவலப்படுத்தி பேசும் பொழுது, நிந்தைக்குள்ளாகும் பொழுது, அவமானப்படுத்தும் பொழுது நீங்கள் பொறுமையோடு காத்திருந்தது. எந்த மறுபேச்சும் பேசாம சைலண்டா ஏற்றுக்கொண்டு, அப்படிப்பட்டவங்களை பத்தி தான் இன்னைக்கு ஆண்டவர் பேசுறார். எல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவார். எவ்வளோ கஷ்டம் எல்லாம் சொல்றேன். என்ன சும்மா கர்த்தர் கர்த்தர் ஓடிட்டு இருக்கிற, ஜபம் ஜபம் போயிட்டு இருக்கிற, சர்ச்சு ஃபாஸ்டிங் ப்ரேயர் போய் மற்ற வேலையை பாரு. எப்போ பார்த்தாலும் இது என்ன ஜபம் பண்ணி உனக்கு என்ன கிடைச்சிச்சு? அப்பெல்லாம் ஆண்டவர் மாத்திரம் சாப்பிட்டுக்கணும். பொறுமை, எந்த மறுபேச்சு பேச, மறுபடியும் ஜெபிச்சு 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 சகித்து கொண்டிருக்கிற யோபுவை போல சகித்து, தாவீதை மன்னவாரி தூற்றி சபிக்கிற சீமைக்கு மத்தியிலே போர் படை தளபதி சொல்றார், ஆண்டவனே இந்த செத்த நாயை நான் கொன்று போடட்டுமா? பட்டயத்தை உருவறார். தாவீது சொல்றார், பட்டயத்தை உரையில போல். காரணம் என்ன? தேவன் சீமை என்னை தூஷிக்கும்படியா அனுமதித்திருக்கிறார். யாருக்கு தெரியும், நாளொன்று வரும் என் சிறுமையை பார்த்து தேவன் சரிக்கு சரி நன்மையை சரி கட்டுவார். எத்தனை பேருக்கு இது புரியுது? இப்ப ரோசம் வரும், இப்ப 4 வார்த்தை கேட்கிற மாதிரி தோணும்,
பழிவாங்க தோணும், சரிக்கு சரி செஞ்சிடலான்னு தோணும், பாத்திரலாம் நீயா நானு சொல்ல தோணும், என்ன நடக்குது பாத்திரலான்னு சொல்ல தோணும். ஆவிக்குறி பிள்ளைகளை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறேன். கிறிஸ்துவ சமுதாயம் பழிவாங்க கூடாது. பழிவாங்குதல் எனக்குரியதுன்னு ஆண்டவர் சொல்றேன். ஆனா இன்னைக்கு எங்க பார்த்தாலும் பழி வாங்குறாங்க. கணவன் மனைவி, மனைவி கணவனை, மாமியார் மருமகளை, மருமகள் மாமியாரை, சபையில விசுவாசிகளை, ஊழியர்களை, தேசத்தில் எங்க திரும்பினாலும் பழி வாங்குதல். ஜாதி மத வெறிகள் பழி வாங்குதல். பழி வாங்குற ஒரு சுபாவம் சாத்தானுடைய ஆயுதம் அது, பழி வாங்குதல். ஆபேலை சொந்த சகோதரன் என்று பார்க்காம கூட காயின் கொன்றான், பழிவாங்க. 11 பேர் சகோதரர்கள் தான் சொந்த சகோதரன் பார்க்காம கூட யோசேப்பை குழியிலே போட்டார், பழிவாங்குது. ஆண்டவர் நீங்கள் பொறுமையா இருப்பதை நினைத்திருக்கிறார். இவன் அந்த தீர்க்க தரிசனம் கேட்ட உடனே ஒரு ஜெபம், கர்த்தா உமக்கு முன்பாக உண்மை ஒரு பார்வைக்கு நலமானது செய்து நினைத்தருளுகிறவர் உங்களோடு இருக்கிறார். உங்கள் கண்ணீரை காண்கிறார், உங்கள் வேதனை அறிந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, எசேக்கியா மிகவும் அழுதான். ஒரு ராஜாவுக்கு எல்லா அதிகாரம் இருக்கு, ஆனா தேவனுக்குரியதை ராஜா செஞ்சார். ஆலயத்தை சுத்திகரித்து ஜனங்களுக்குள்ள இருக்கிற பாவங்கள் எல்லாம், ஆண்டவருக்கு பிடிக்காததெல்லாம், அசுத்தங்களை, அதாவது அருவருப்புகளை எல்லாம் அகற்றி சுத்திகரித்து. இன்னைக்கு சபை சுத்திகரிக்கப்பட வேண்டும், குடும்பங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும், தனிப்பட்ட வாழ்க்கை சுத்திகரிக்கப்பட வேண்டும், வாலிப பிள்ளைகள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். மன உத்தமமாய் உண்மையாய் தேவனுக்கு முன்பாய் நாம் நிற்க வேண்டும். கடைசி காலத்துல ஜாக்கிரதையா இருக்கிற காலம். சாத்தான் எப்படி நம்மை விளத்தாட்டி விடுவான், எப்படியும் அவன் வலையை விரித்து விடுவான். பணாசை, பொருளாசை, மண்ணாசை, இச்சைகள், பாவங்கள், பெருமைகள், மேட்டுமை பலதை விரித்து விடுவான். நம்முடைய தேவைகளை கொண்டு வந்து நிறுத்தி நம்மளை கவிழ்த்து விடுவான். சத்தியத்தை அறிய விடாமல் கண்களை குருடாக்குவான். ஜெபிக்க விடாதபடி பலவீனங்களை, பிரச்சனைகளை உண்டு பண்ணி சோர்வடைய பண்ணுவான். இவை எல்லாவற்றுக்கும் தப்பித்துக் கொள்வதற்கு தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் பாருங்கள், உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். தேசத்துக்காக ஜெபித்த ஜெபத்தையும் கேட்கிறார், தன்னுடைய பர்சனல் காரியத்துக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்கிறார். தேவன் மாறாதவர், அவர் மாறாதவர். நாம் இன்றைக்கு செய்கிற ஜெபங்கள் தேசத்துக்காக, மற்ற ஜனங்களுக்காக, பிறருக்காக, அழிந்து கொண்ட ஆத்துமாக்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம் அல்லவா? அதையும் கேட்கிறார். உங்கள் குடும்பத்துக்கு, உங்க பிள்ளைகளுக்கு, உங்கள் தனிப்பட்ட காரியங்களுக்கு, வேலைக்கு, சம்பாத்தியத்துக்கு, வியாதி படுக்கைக்கு, அநேக தேவைகளுக்கு ஜெபிக்கிறதையும் கர்த்தர் கேட்க வல்லமுள்ளவரார். நம்புறவங்க மாத்திரம் கைத்தட்டி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவும் அப்படித்தான். எல்லாரும் எழுந்து நிற்போம். இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், யுத்தத்தில் வல்லமுள்ள கர்த்தர். ஆனால் சிலுவையின் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஜெபம் பண்ணுகிறார். அவராலே அத்தனை ஜனங்களையும், ரோம போர் சேவகர்களையும் பழிவாங்க முடியும். ஆனால் இயேசு உலகத்துக்கு வந்த, இயேசு பிறந்த நோக்கம், பிதாவின் சித்தம் நிறைவேற வேண்டும் என்று எல்லாவற்றையும் சகித்தார். வேதம் சொல்லுகிறது, மரண பரியந்தம் அவர் சகித்தார். Until the death. மரண பரியந்தம் தேவன் தாழ்மையாய் பொறுமையாய் ஏற்றுக்கொண்டார். He took all the pains and agonies and afflictions, disease, weakness upon him. எல்லாவற்றை தன்மையால் ஏற்றுக்கொண்டார். பொறுமையோடு சிலுவையை சுமந்து போகிறார். யாருக்கா? ஒருவரும் கெட்டு போக, எல்லோரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்படும்படி சர்வ வல்ல தேவன் இயேசுவாய் மனு உருவாகி மனுஷ குமாரனாய் மனித அவதாரத்தில் இயேசு பூமியில பிறந்தார். அவர் பிறந்தது வெறும் கொண்டாட்டத்துக்காக அல்ல. It's not only for the celebration.
but also to submit, to follow his commandments. அவருடைய கட்டளைகளை கற்பனைகளை நாம் பின்பற்றி வாழ்வதற்காக தான் இயேசு பிறந்தார். தேவ சித்தம் செய்வதற்கு நமக்கு வழிகாட்டியாய் மாறினார். நாம் ரட்சிக்கப்படுவதற்கு, நாம் மீட்டெடுக்கப்படுவதற்கு, நம்ம சந்ததிகள் வாழ்வதற்கு பாவம் அறியாத இயேசு பாவ பரிகாரியாய் மாறினார். நாம் அந்த வியாதி படுக்கையில மரணத்தின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். இந்த வேளையில யார் யார் எனக்காக யுத்தம் பண்ணுன்னு சொல்றவங்க கண்களை மூடி உங்கள் வலது கையை உங்கள் இருதயத்தில் வைத்து ஜெபிங்க. ஒரு 2 நிமிஷம் தான். முதலாவது, நீங்கள் மீட்கப்பட வேண்டும், நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். உங்கள் கணவன், மனைவி, வாலிப பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும். சொல்லுங்க, அவங்க வாழ்க்கையில ஒரு ரட்சிப்பு வரட்டும். நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ண. கல்வாரி சிலுவையிலே தேவன் எல்லாவற்றை ஏற்றுக்கொண்டு நமக்காக யுத்தம் பண்ணதுனாலதான், ஜீவனை கொடுத்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததுனாலதான் இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்படுகிறோம். இயேசு என்ற பெயருக்கு ரட்சகர் என்ற அர்த்தம். பாவத்திலிருந்து அவர் ரட்சிக்கிறவர் என்ற அர்த்தம். இயேசு என்ற பெயரோடு தான் பூமியில பிறந்தார். கிறிஸ்துமஸ் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு நின்று விடுவதல்ல, ரட்சிப்பின் சந்தோஷத்திலே வாழ்ந்திருப்பது நித்திய ஜீவன் வரைக்கும். யாரெல்லாம் இன்னைக்கு இந்த மீட்பு வேணும்னு சொல்றீங்க, எனக்காக யுத்தம் பண்ணுன்னு சொல்றவங்க எல்லாம் ஜெபம் பண்ணுங்கப்பா. சொல்லுங்க, வாலிப பிள்ளைகள், என் பாவ சோதனைகளை என்னால மேற்கொள்ள முடியல. ஆண்டவரே, கெட்ட சொப்பனங்கள் என்னை போராட்டம் பண்ண வைக்கிறது. வேலையில யுத்தம் நடக்கிறது, என்னுடைய குடும்பத்துல யுத்தம் நடக்கிறது, ஆவிக்குரிய வாழ்க்கையில யுத்தம் நடக்கிறதுன்னு சொல்றவங்க எல்லாம் என்னுடைய டிபார்ட்மெண்ட்ல எனக்கு எதிராய் நேரடியாய் மறைமுகமாய் யுத்தம் நடக்கிறது. என்னால முடியல ஆண்டவரே, என்னால முடியல, இந்த வீட்டு சூழ்நிலையில மேற்கொள்ள முடியல, இத்தனை பிரச்சனை வச்சுட்டு நான் எப்படிப்பா ஜெபிப்பேன், என்னால ஜெபிக்க முடியல ஆண்டவரே சொல்றவங்க எல்லாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. எனக்காக யுத்தம் செய். யுத்தத்தில் வல்லவரே தேவன் இன்றைக்கு எல்லாம் கூடும்படி செய்வார். உங்களால் கூடாதது தேவனால கூடும். விசுவாசத்தோட பேசுங்க சகோதரா. இந்த வேளையில நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். பரலோக பிதாவே, யுத்தத்தில் வல்லமுள்ள கர்த்தராய் வெளிப்பட்டவரே, இந்த வேளையிலே ஆண்டவரே எங்களுக்காக யுத்தம் பண்ணும் என்று சொல்லுகிற யாரா இருந்தாலும், ஆண்டவரே நேரிலே பார்த்து ஜெபிக்கிறவர்கள் யாரா இருந்தாலும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு வல்லமை இறங்கட்டும். ஆசாவுக்கு எதிராய் வந்த சேராவின் கூட்டத்தை முறியடித்த தெய்வமே, ஆண்டவரே எசேக்கியாவுக்கு எதிராய் வந்த சனகரிப்பை சத்தமுகமாய் திரும்பி போக பண்ணினவரே, அவனுக்கு திரும்பவும் 15 வருஷத்தின் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து ஜீவனை திரும்ப கொடுத்தவரே, வியாதியை சுகமாக்கினவரே, ஜெபிக்கிற அத்தனை குடும்பத்தில் ஒரு ரட்சிப்பு வெளிப்படுவதாக. பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்குவீராக. இப்பொழுது வியாதி படுக்கையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் தொடுவீராக. வேதனையின் உச்சக்கட்டத்திலிருந்து கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் தொடுவீராக. அன்றைக்கு எசேக்கியா மிகவும் அழுதது போல, குடும்பத்தை நினைச்சு, பிள்ளைகளை நினைச்சு, கணவனை நினைச்சு, மனைவியை நினைச்சு, அப்பாவை நினைச்சு, அம்மாவை நினைச்சு அழுது கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணீரை துடைக்கும்படி தெய்வம் வெளிப்படுவீராக. ஆண்டவர் பேசுவீராக. இழந்து போயிட்டனே, சம்பாத்தியத்தெல்லாம் இழந்துட்டனே, இப்படி இன்னாருகிட்ட எல்லா பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டனே, என் பிள்ளைகளுக்கு வந்து சேர்த்து வைக்கலையே, வீடு கட்டலையே, இன்னும் வேலை கிடைக்கலையே, பிசினஸ் இல்லையே, கடன் தீரலையே, அழுகிற ஒவ்வொருவரையும் சந்திப்பீராக. யுத்தம் பண்ணுவீராகப்பா, யுத்தம் பண்ணுவீராக. வெளியில சொல்ல முடியாத பலவீனங்கள், பாவ போராட்டங்கள், ஆண்டவரே பலவீனங்கள், வியாதி படுக்கைகள், இன்னும் சுகமாக முடியாதபடி கண்ணீரோடு இருக்கிற குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலையாக முடியாமல் குடும்பமே கண்ணீரில் இருக்கிற நிலைமை, கணவனுக்கு மனைவிக்கு சமாதானம் இல்லை, யுத்தங்கள் நடக்கிறது. வீட்டுக்குள்ள பிள்ளைகளுக்கு பெற்றோருக்கும் சமாதானம் இல்லை, யுத்தங்கள் நடக்கிறது. மன்னியும் மன்னியும் மன்னியும். கேளுங்க, யாரா இருந்தாலும் கேளுங்க. ஆண்டவர் மன்னித்து விடுதலையாக்க கண்ணீரை தொடங்க அப்பா.
குடிகார கணவர்கள், வாலிப பிள்ளைகள், போதை வஸ்தில் இருக்கிற பிள்ளைகள் மனம் திரும்பட்டும். ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேளுங்க. எங்களை மன்னியும் அப்பா. எப்படியாகிலும் மனம் திரும்ப உதவி செய்யும். எசேக்கியா மிகவும் அழுதான். ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனத்தை ஆண்டவரே மாற்றுகிறார். இன்றைக்கு உங்களுக்கு விரோதமா என்னென்ன காரியங்கள், பிசாசுடைய திட்டங்கள் இருக்கிறதோ தேவன் மாற்றி அமைப்பார். தேவன் வல்லமுள்ளவர். இந்த வேளையில கர்த்தர் உங்கள் பாவத்தை மன்னிக்கிறார். அவருடைய திரு ரத்தம் உங்களை கழுவுகிறது. ஒவ்வொரு சொட்டு சொட்டா இயேசு ரத்தம் ஒவ்வொருவரை கழுவி பரிசுத்தமாக்குகிறது. ஆண்டவர் சுத்திகரிக்கிறார். ஆண்டவர் சுத்திகரிக்கிறார். உங்கள் பொறுமைக்கு பலன் உண்டு மகளே. நீங்கள் சகித்துக் கொண்டிருக்கிற நிந்தைகள், அவமானங்களை தேவன் பார்த்து பலன் அளிப்பார். கோர்ட்டு கேஸில் ஜெயம் வரும். நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். தேவன் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். நம்புறவங்க மாத்திரம். உங்களுக்கு எதிராக எத்தனை சேனைகள் வந்தாலும், எத்தனை சாத்தானுடைய கிரியைகள் வந்தாலும் தெய்வம் உங்களுக்காக எழுந்தருளுவார். ஒரே ஒரு தூதுவனை அனுப்புவார். 180,000 பேரை சங்கரிக்கிற வல்லமையை கொண்டு வருவார். எஸ், இன்று இரவு ஒரு வல்லமை புறப்படுகிறது. உங்க வீட்டுக்கு எதிராக, குடும்பத்துக்கு எதிராக செயல்படுற ஆவிகள் விழுந்து போகிறது. வலு சர்ப்பங்கள் வெட்டுண்டு விழுகிறது. பில்லி சூனியங்கள், மாந்திரியங்கள் உடைந்து விழுகிறது. குடும்பத்தை கெடுக்கிற, கணவன் மனைவி நாசப்படுத்துற, வாலிப பிள்ளைகளை கெடுத்துக் கொண்டிருக்கிற அந்தகார இருள்கள், பலவீன ஆவிகள் எல்லாம் எரிந்து விழுகிறது. கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் இறங்கி கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, சர்வ வல்ல தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே இப்பொழுதே கட்டுகள் முறிந்து விழுகிறது. Receive the deliverance. எல்லா வியாதி படுக்கை மாறுகிறது. பொல்லாத கேன்சர் கட்டிகள் கரைந்து போவதாக. கேன்சர் கிருமிகள் எரிந்து போவதாக. தலையிலிருந்து கால் வரைக்கும் இருக்கிற பலவீன ஆவிகள் ஆண்டவருடைய இரத்தத்தின் வல்லமையினாலே எரிந்து விழுவதாக. பொல்லாத பிசாசின் வல்லமைகள் முறிந்து விழுவதாக. எலும்பு மண்டலங்களிலே விடுதலை, சவ்வு மண்டலங்களிலே விடுதலை, நரம்பு மண்டலங்களிலே விடுதலை. கையை தட்டி செயல்படாத உறுப்புகள் செயல்படுவதாக இயேசுவின் நாமத்தில். எல்லா பிட்ஸ் நோய்கள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில். எல்லா கட்டிகள் கரைந்து போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தில் வலிகள், வேதனைகள், கால் மூட்டு வலிகள், ஆண்டவரே முதுகு வலிகள், ஆண்டவர் பாதத்தில் இருக்கிற எரிச்சல்கள், செய்வினை மாந்திரிக கட்டுகள் அழிந்து போவதாக. எல்லா பிரிவினைகள், போராடுகிற எல்லா பிரிவினை ஆவிகள் அழிந்து போவதாக. சண்டைகள், வாக்குவாதங்கள் அழிந்து போவதாக. சமாதானம் உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். இன்னும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களுக்கு எதிராக நிற்கிற யுத்தங்கள் ஓய்ந்திருக்கட்டும். வேலை வாய்ப்பு பெருகட்டும். வேலை வாசல் திறக்கப்படட்டும். சம்பாத்தியங்கள், இதுவரை வராமல் இருக்கிற சம்பாத்தியங்கள் தடையின்றி வந்து சேரட்டும். வியாபாரங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பெருகட்டும். புதிய வேலைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்கட்டும். சாட்சியாய் நிறுத்துவீராக. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இது உமக்கு லேசான காரியம் சொல்லி கைத்தட்டுங்க. கர்த்தர் வழி திறக்கிறார். ஒரு வழியை சத்துரு அடைத்தால் தேவன் இன்னொரு வழியை திறப்பேன்னு சொல்றாரு. உங்க டிபார்ட்மெண்ட்ல ஒரு போராட்டம் வந்தால் உங்களை கர்த்தர் பொறுமையோடு வைத்து உங்கள் மேலதிகாரிகளுக்கு உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். தேவன் உங்கள் மேல் தமது வல்லமை அனுப்புகிறார். உங்களுக்கு ஒன்றும் நேரிடாது என்று சொல்லுகிறார். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லுகிறார். பொறுமையோடு காத்திருங்கள். ஜெயம் கொடுக்கிற தேவன் வெளிப்படுகிறார். ஆண்டவருடைய மகிமை நான் பார்க்கிறேன். ஆண்டவருடைய வல்லமை நான் பார்க்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தர் யுத்தம் பண்ண ஆரம்பித்து விட்டார். கர்த்தர் இந்த நாட்கள் யுத்தம் பண்ண ஆரம்பித்து விட்டார். தேவனுடைய சபைகளுக்காக, தேவனுடைய ஊழியக்காரர்களுக்காக, தேவனுடைய பிள்ளைகளுக்காக, தேவனுடைய தேசத்தில் எழுப்பி நிற்கிற சனகரிப்பின் ஆவிகள், சேராவின் ஆவிகள் எல்லாவற்றை நிர்மூலமாக்கும்படி கர்த்தர் எழுந்தருளுகிறார். யுத்தம் கர்த்தருடைய. தேவனால் கூடும். வியாதியஸ்தர்கள் சுகமடைவார்களாக. ஆண்டவரே, ஹாஸ்பிட்டல்ல வியாதியஸ்தர்கள், செயல்படாத உறுப்புகளோடு இருக்கிற ஒவ்வொருவரும் சுகமடையட்டும்.
ஆண்டவரே, சேகர் என்ற ஐயாவுக்கு அந்த கேன்சர் வியாதி முற்றிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்கி போவதாக. தாமரை கண்ணன் என்று சொல்லி சிறு பையனுடைய கை கால்கள் செயலிழந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முற்றிலும் விடுதலை ஆகட்டும். அவன் எழுந்து நடந்து ஆலயத்துக்கு வந்து சாட்சி சொல்வானாக. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு தேவனாலே அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவர் சந்ததிகளை காண்பார்களாக. தடைகள் நீங்குவதாக. ஏற்ற துணைக்காக தன் பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற பெற்றோருடைய விண்ணப்பத்தை கேட்டு கர்த்தர் சித்தத்தின்படி ஏற்ற துணையை கொடுத்து அற்புதம் செய்வீராக. தேவனால் கூடும், தேவனால் கூடும். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த 21 நாள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறவர்கள், நம்பிக்கையோடு காத்திருக்கிறவர்கள் நிச்சயம் பெற்றுக் கொள்வார்கள். புது வருஷத்திலே சாட்சிகளாய் நிறுத்தப்படுவார்கள். கரங்களை தட்டி, சகலத்தையும் நீர் உருவாக்கினீ, வார்த்தையாலே நீர் உருவாக்கினீ, சகலத்தையும் நீர் உருவாக்கினீ, வார்த்தையாலே நீர் உருவாக்கினீ, என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். உங்க கைகள் குறுகவில்லை. ஒரு அபிஷேகம் இறங்குது. ஆவிக்குரிய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு பலன் இறங்குது. உங்களுக்காக தேவன் யுத்தம் பண்ணுவார். உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். உங்களுக்கு இருக்கிற பலத்தோட போங்க. தேவனை சார்ந்து கொள்ளுங்க. தொடர்ந்து ஜெபிங்க. தொடர்ந்து கர்த்தருக்கு வைராக்கியமா நில்லுங்க. சொல்லுங்க, உங்க கைகள் குறுகவில்லை, கூடாததேதும் இல்லை, உம்மால் கூடா. எல்லா தடைகளை உடைக்கிற, எல்லா தடைகளை உடைக்கிற இயேசுவால் கூடாதது. விசுவாசத்தோடு கரங்களை தட்டி, மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். சிறு பிள்ளைகள் மேல் வல்லமை இறங்குகிறது. ஞானத்தை நிரப்புகிறார், கல்வி அறிவை நிரப்புகிறார். இந்த நாளில் எக்ஸாமினேஷன்ல கர்த்தர் ஜெயத்தை கட்டளையிடுகிறார். உங்கள் பிள்ளைகளை சாட்சியாய் நிறுத்துவார். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை சாட்சியாய் எழுப்புவார். தொடர்ந்து ஜெபிங்க, விசுவாசமா இருங்க, நம்பிக்கையா இருங்க. இந்த மாதம் முடியலாம், ஆனால் இன்னொரு ஆண்டு காத்திருக்கிறது. கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர். கனமகிமை துதி செலுத்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை, ஆத்துமாவே அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. God